மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வு தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட நாம் கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். எதற்காக இந்த தேர்வு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு? என்ன நிலவரம்? நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல சுமார் 106 கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது. இன்றைய தினம் வணிகவல்துறையுடைய தேர்வுகள், அதாவது செமஸ்டர் தேர்வுகள் நடந்து வருகிறது. இண்டஸ்ட்ரியல் லா என்ற தேர்வு இன்றைய தினம் நடைபெற இருந்த நிலையில இதற்கான வினாத்தாள்கள் அனைத்தும் பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டறை மூலம் பல்கலைக்கழக தேர்வு மையங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில அந்த இண்டஸ்ட்ரியல் லா தொடர்பான அந்த வினாத்தாள்கள் கசிந்ததாக பல்கலைக்கழக தேர்வாளருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து உடனடியாக அந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்புல தேதி குறிப்பிடாமல் அந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தேர்வு மற்றொரு நாள் நடைபெறும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வு வினாத்தாள் எப்படி கசிந்தது என்பது தொடர்பாக பல்கலைக்கழக தேர்வாளர் மூலம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பல்கலைக்கழகத்தின் மூலம் கல்லூரிகளுக்கு அந்த தேர்வு நடைபெறக்கூடிய அந்த கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்டிருந்த அனைத்து வினாத்தாள்களும் திரும்ப பெறக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த வினாத்தாள்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு ஏதாவது பதிவு எண் உள்ளிட்டவைகள் காணாமல் போயிருந்தாலோ அல்லது அந்த பண்டுகள் உடைக்கப்பட்டிருந்தாலோ அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அதிக தகவல் சொல்லியிருக்கிறார்கள். இதே போல ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டால், தவறுகள் நடந்திருப்பது கண்டறியப்பட்டால் காவல்துறை மூலம் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும் பல்கலைக்கழக தேர்வாளர் மூலம் தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது.